தமிழகத்தின் முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று 50 மாதங்கள் ஆயிருச்சு. இந்த 50 மாதங்கள்ல மக்களுக்கு பயன்படக்கூடிய ஏதாவது ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்காரா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் நல்லா படிக்கலனா கூட துணை முதல்வர் பதவிக்கு வர்ற அளவுக்கு உயர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு எந்த தகுதியில துணை முதல்வர் ஆனாரு? தமிழகம் கல்வியில சிறந்து விளங்குதுன்னு சொல்றாங்களே, தமிழகத்தினுடைய உண்மையான கல்வி நிலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்கலங்க. தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பிரச்சார பயணத்துல கேட்டிருக்காரு. தமிழகம் முழுக்க அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில நேற்று பரமக்குடி, மானாமதுரை, திருவாடனை இந்த 3 தொகுதிகளில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. அதாவது இந்த புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தை தொடங்கும் பொழுது எதிர்க்கட்சிக்காரங்களும் இந்த ஊடகங்களும் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர் அவர் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கொங்கு பகுதியிலிருந்து இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. கொங்கு மண்டலத்துல பிரச்சாரத்துக்கெல்லாம் ஆள் வருவாங்க. ஆனா டெல்டா பகுதிக்கோ இல்ல தென் மாவட்டங்களுக்கோ போகும்போது ஒருத்தர் கூட வரமாட்டாங்க, பாருங்க கூட்டமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா டெல்டா பகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போதும் சரி, நேற்று தென் மாவட்டமான பரமக்குடி, திருவாடனை, மானாமதுரையில பிரச்சாரம் பண்ணும் போதும் சரி, அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் சாரையா அந்த பிரச்சார பயணத்துல கலந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறதை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஊடகங்களும் சரி, எதிர்க்கட்சிக்காரங்களும் சரி வைத்த வாதத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ஆளுமை மூலமா முறியடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததுக்கு அப்புறமா திமுக பயந்து போயிருக்கு, அள்ளு உற்றுச்சு திமுகக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க பரப்பக்கூடிய இந்த விஷம பிரச்சாரத்தின் மூலமா தெரிய வருது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமா 50 மாத திமுக ஆட்சியை நாரா கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. அவர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவதா பாத்தீங்க அப்படின்னா கல்வி. தமிழ்நாட்டுல இவ்வளவு மக்கள் படிச்சிருக்காங்க அப்படின்னா நாங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு. விட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஔவையாருக்கு ஆத்திச்சூடி எழுதவே நாங்க தான் சொல்லி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸ் தளத்துல சில பேர் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருட்டுக்களும் திருட்டுக்களும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டாரு, அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதையும் தவிர்த்து கல்வியில நாங்க தான்ப்பா தலை சிறந்து விளங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான விஷயங்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய உண்மை தன்மையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று தன்னுடைய பிரச்சாரத்துல தெளிவுபடுத்தியிருக்காரு. குறிப்பா அதிமுக ஆட்சியில தமிழகம் கல்வியில நம்பர் 1 இடத்துல இருந்தது. ஆனா திமுக ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறமா என்னென்னலாம் பிரச்சனைகள் கல்வித்துறையில ஏற்பட்டிருக்கு, என்னென்னலாம் குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறத அவரு மக்கள் கிட்ட தெளிவா எடுத்து கூறியிருக்காரு. அந்த வீடியோவை நீங்க இப்ப பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு நம்முடைய மாணவ சமுதாயம் சிறப்பாக இருக்க வேண்டும், நல்ல கல்வி கிடைக்கும் என்பதற்காக ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி என்று அதிக அளவிலே கல்வி கூடங்களை திறந்து இந்தியாவிலேயே கல்வி கற்பவனுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் நம்பர் 1 செஞ்சு காட்டுறோம். இந்த ஆட்சியில் அப்படி பார்க்க முடியுதா? இல்ல. இன்றைக்கு 196 அரசு கலைக்கல்லூரி, 96 அரசு கலைக்கல்லூரிக்கு பிரின்சிபாலே இல்லை. பல மெடிக்கல் காலேஜில் டீனே இல்ல. அது எப்படி நிர்வாகம் சிறப்பா இருக்கும்? இன்றைக்கு பல கல்லூரியில் பேராசிரியர் கிடையாது. அதே போல மருத்துவத்துறையில் அங்கேயும் பேராசிரியர் கிடையாது. அங்கேயும் டாக்டர் பற்றாக்குறை, சரியான முறை வைத்தியம் கிடைக்கல, போதிய மருந்துகள் இல்ல மருத்துவமனையில். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் எப்படி படிக்க வச்சாங்கன்னா அம்மா காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் காலனி, சீருடை, விலையில்லா புத்தகம், கொண்டு போறதுக்கு பைய, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி கிடைக்க லேப்டாப் எல்லாம் கொடுத்தது அதிமுக. லேப்டாப் அதிமுக ஆட்சி வந்த பிறகு கொடுக்கப்படும். இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. கல்வி கண் திறந்ததே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற திமுக கல்வியின் மூலமாக மக்களுக்கு என்னென்ன துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, கல்வித்துறையை ஒரு பக்கம் விட்டுருங்க. சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிநாதமா இருக்கிறது என்னது? இந்த போதை. அதுவும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா திமுக ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறமா இந்த கஞ்சா புழக்கம், போதைப் பொருட்களின் உபயோகம் எல்லாமே தமிழகத்துல அதிகப்படியாயிருச்சு. குறிப்பா பெரிய பெரிய மாநகராட்சிகளை தவிர்த்து
சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்குமே இந்த போதைப் பொருட்களுடைய பழக்கம் அதிகமாயிருச்சு. பெட்டி கடையில கூட கஞ்சா சாக்லேட்டை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாயிருச்சு. இது வந்து செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லியிருப்பாரு, முன்னாள் அமைச்சர். நாங்கெல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது தேன் முட்டாய், குச்சி முட்டாய் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். ஆனா இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற பையன் எல்லாம் கஞ்சா முட்டாய் வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு தான் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து பேசியிருக்காரு. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா திமுகவை சேர்ந்த பிரமுகர்களே இது போன்ற போதைப் பொருட்கள் விற்பனையில ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவா எடுத்து கூறியிருக்காரு. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கு. அந்த வீடியோவையும் நீங்க இப்ப பாத்துருங்க. இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்குது, பல்வேறு வடிவத்தில் போதை பொருள் விற்பனை ஆகுது. அதில் இந்த அரசு தடுத்து நிறுத்த வேண்டும், இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும், எங்கெங்கெல்லாம் போதைப் பொருள் விற்கிறார்களோ அதையெல்லாம் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக இந்த அரசை வலியுறுத்தி வரேன். சட்டமன்றத்தில் இந்த போதைப் பொருள் குறித்து இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன், பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக நான் பேட்டி கொடுத்தேன். ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. செவடங்காதில் சங்குதுன மாதிரி அதை கேட்டுக்கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்திலே கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு வடிவத்தில் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபடுகின்ற நிலை உருவாகியிருக்கிறது தமிழ்நாட்டில் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். நாகையில் திமுக பிரமுகர், அதில் பார்த்தா மெத்தாம்பெட்டமைன் அப்படின்னு ஒன்று, மெத்தாம்பெட்டமைன் அப்படின்னு ஒரு போதைப் பொருளை இது வந்து அதிகமா இதை வந்து பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இதெல்லாம் அதிகமாக போதை வருதுன்னு அதை பயன்படுத்துறாங்க. அதுக்கு திமுக பிரமுகர்கள் இன்றைக்கு விற்பனை செய்ததாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த போதைப் பொருள் கடத்தலிலே ஈடுபட்டிருப்பதாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்த செய்தி. பல முறை இந்த அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கம் போதைப் பொருள் தடுப்பில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த போதைப் பொருளால் தான் அங்கங்க கஞ்சா போதை ஆசாமிகள் திருட்டுல, கொலை செய்வதில், பாலியல் சீண்டல் போன்ற இந்த தவறான செயல் ஈடுபடுவதற்கு காரணம் இந்த போதைப் பொருள் பயன்படுத்துவதால் தான். இந்த அரசாங்கம் தேவையா? சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில தமிழகத்தின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பாரு. அதுல என்னன்னா, நானும் என்னுடைய தாய் மாமாவும் ஒரே ரூம்ல வச்சுதாங்க படிச்சுக்கிட்டு இருப்போம். அவர் நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டாரு, நான் வந்து நல்லா படிக்காம துணை முதல்வர் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தக்கு ரீப்ளை கொடுத்திருக்காரு. அதாவது, நீங்க எந்த தகுதியில வந்து துணை முதல்வர் ஆனீங்க அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். கருணாநிதி அவர்களுடைய பேரன், ஸ்டாலின் அவர்களுடைய மகன் அப்படிங்கிற தகுதியினாலதான் நீங்க துணை முதல்வர் ஆனீங்களே தவிர உங்களுக்கு வேற எந்த தகுதியும் கிடையாது. உங்களுடைய குடும்ப ஆட்சியினால் மட்டுமே நீங்க இங்க வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சியே கிடையாது, அது ஒரு மன்னராட்சி, அது ஒரு குடும்ப ஆட்சி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம மக்கள் கிட்டே கேட்கிறாரு, மக்களே நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு குடும்ப ஆட்சி வேணுமா, மன்னராட்சி வேண்டுமா, இல்ல ஏழைகளுக்காக பாடுபடக்கூடிய அஇஅதிமுக ஆட்சி வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. மக்கள் எல்லோருமே கரகோஷங்களை எழுப்பி எங்களுக்கு வந்து இந்த ஆட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீடியோவையும் நீங்க பாருங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பேசுறார். அது யாருன்னா செவிலியர் விருது வழங்கும் நிகழ்ச்சி. அதுல பேசும்போது குறிப்பிடுறாரு, அவருடைய தாய் மாமன் நன்றா படிச்சாராம், அவரு டாக்டர் ஆயிட்டாரு, நான் சரியா படிக்கல முதலமைச்சர் ஆயிட்டு சொன்னேன். யாரு மக்களாகல, உங்க குடும்பத்தை சேர்ந்த ஸ்டாலின் தான் உங்களை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. யாராவது ஏத்துக்கிட்டீங்களா? அவர் உழைச்சு வந்திருந்தா ஏத்துக்கலாம். அவர் உழைப்பால் அந்த பதவிக்கு வந்தா அது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா குறுக்கு வரியில தான் துணை முதலமைச்சர் அடைஞ்சிருக்கார். திரு கருணாநிதி அவருடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன், அந்த அடையாளத்தில் தானே இவர் துணை முதலமைச்சர் பொறுப்பு கிடைச்சிருக்குது. ஒரு சாதாரணமா இருக்கிற ஒரு தொண்டை இந்த நிலைக்கு வர முடியுமா? திமுகவில் முடியுங்களா? குறுக்கு வழியில பதவி பெற்றுட்டு இப்படி எல்லாம் வார்த்தைகளை விடாதீங்க துணை முதலமைச்சர் அவர்களே. அது மட்டும் இல்ல, அந்த பொறுப்புல யார் இருக்கிறாங்கன்னா அவருடைய தாய் மாமன் தான் இருக்கிறார். கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் எல்லா பதவியிலும் இருப்பாங்க, வேற யாரையும் விட மாட்டாங்க. அரசியல் இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, திரு கருணாநிதி அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும். அந்த பதவி டிஎம்எஸ் சுகாதாரத்துறை இயக்குனர் பதவிக்கு அவர் மாமா தாய் மாமா வந்திருக்காராம். அந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறார். இன்னொன்னு, திரு ஸ்டாலின் அவருடைய மனைவி
ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தக வெளியீட்டு விழா அப்பொழுது திரு ஸ்டாலினுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் ஒரு மருத்துவமனையில் போய் சேர்ந்துட்டார். அப்போ அந்த அம்மா மேடையில் பேசுறாங்க, பல்வேறு பணிகளுக்கும் இடையில துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றது மகிழ்ச்சின்னு. எப்பேற்பட்ட நாடகம்! அம்மா மகனை எப்படியெல்லாம் புகழ்றாங்க. நாட்டு மக்கள் புகழ வேண்டும், குடும்பத்திற்கு புகழ்ந்த பிரயோஜனம் இல்லை. இங்க இருக்கின்ற நாட்டு மக்கள் புகழ்ந்தாதான் அது நிலையான புகழ். ஆனா அந்த புகழ் அவர்களுக்கு கிடைக்காது. ஏன்னா உழைச்சு வந்திருந்தா தானே கிடைக்கும். குறுக்கு வழியில் வந்தவர்களுக்கு கிடைக்குமா? கிடைக்குங்களா? குருவாக இல்லாம ஒருத்தனால இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது, கலப்பு திருமணம் பண்ண முடியாது. அப்ப குரு சண்டால யோகம்ங்கிறது நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பலன்களாக புரிந்து கொண்டு சொல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது, போட்டோ கீழே வந்து உடையிறது, இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது, ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் ஆகுறது, இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு. இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ, வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலோ, வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.